ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே எல்லா கிளைண்ட்ஸுமே கன்சல்டேஷன் வர சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் அவங்க கூட நான் உட்காந்து பேசும்போது தான் எனக்கு தெரியும் அவங்க என்ன வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை என்னால் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஐடியாஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் எனக்கு இந்த மாதிரி இருந்தா ஓகே அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து நைட் உட்காந்து அது மாதிரி எப்படின்னா, ஏன்னா மார்னிங் டைம்ல மோஸ்ட் ஆர்டிஸ்ட் யாருமே டே டைம்ல வந்துட்டு மைண்டே ஒர்க் ஆகாது. ஸோ நைட்ல நாங்க மிட் நைட்ல தான் மோஸ்டா உட்காந்து இந்த டிசைன் பண்றது இது எல்லாமே மிட் நைட்ல தான் இருக்கும். எனக்கு வந்து நைட்டு நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 1:00 2:00 தான் எனக்கு வந்து டிசைன் பண்ணணும்னு தோணும். எனக்கு மார்னிங் டைம்ல எனக்கு தோணவே தோணாது. இங்க ஸ்டுடியோல இருப்பேன், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். பட் பண்ணுன்ற அந்த தாட்டே எனக்கு வராது. பட் அந்த நைட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா எல்லாம் அமைதியா ஆனதுக்கு அப்புறம் அப்ப நம்ம பண்ணும்போது தான் வந்துட்டு அது அப்பதான் அந்த தாட்ல வந்து டிங்கு அந்த கிரியேட்டிவ் மைண்ட்ல தான் அப்பதான் பொறக்கணுவாங்களா அந்த டைம்ல தான் எனக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே மோஸ்டா இது வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அப்பதான் அவங்கள்ட்ட இருந்து டிசைன்ஸ் எல்லாமே ஓகே இந்த மாதிரி இருந்தா ஓகே இப்படி இதுல ஆட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க.